அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 12ஆம் தேதி முதல் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பிலும் நன்மை நிறைந்த மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவதால் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அள்ளி கொடுக்கிறார். எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சூரியன் மார்ச் 15ஆம் தேதி முதல் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் அமர்கிறாருங்க. பொதுவாகவே சூரியனை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் அமர்வதால் உறுதியாகவே அதிரடியான பல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையின்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உருவாகிறது. எனவேதான் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அலைச்சல் குறையும், சிரமம் குறையும், உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான காரியங்களிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். 5இல் குரு இருப்பது பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. ஏனென்றால் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சஞ்சரிப்பதால் முன்னேற்றத்திற்கு ஏற்பட்ட தடைகள் சறுக்கல்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி விடுகிறாருங்க. உறுதியாகவே இந்த தருணத்தில் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எதை செய்தாலும் அதை மற்றவர்களின் மனம் நோகாமலும் அதோடு மட்டுமல்லாது தங்களுக்கும் வளர்ச்சி மற்றவர்களுக்கும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசி 9 மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறதுங்க. குரு பகவானினுடைய சுப பார்வை அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே கட்டுக்குள் வருவதோடு நல்ல வளர்ச்சிக்கான மிக சிறப்பான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன். ராசியின் அதிபதியுடன் முற்பகுதியில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதி பாதசனியாக இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை முற்றிலுமாக மிக விரைவில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளையும் தருணங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் இறுதி தருவாயில் இருப்பதால் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொடர்ந்து ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பண வரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பண பற்றாக்குறை நீங்கி மிக சிறப்பான மாற்றத்தை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் சனியின் அமைப்பால் உண்டு. வீடு வாங்குதல் மற்றும் வீட்டை பழுது பார்த்தல் போன்ற பணிகளில் கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை
மிகவும் அற்புதமாக சந்திப்பதற்கான அருமையான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தைரியஸ்தானத்தில் ராகு தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தைரியத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்பி தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்று மிகவும் வலுவாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் என அனைத்துமே மிக சிறப்பாக உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை எண்ணினாலும் அதை நிறைவேற்றும் வரை அதில் கவனத்தோடு செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வரும். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான நிறைவையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் அக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். நிழல் கிரகமான ராகு தைரியஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக அற்புதமாக பாகியஸ்தானத்தில் கேது வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் துடிப்புடனும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் தடை தாமதம் என்று நினைக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் யோகஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வருகிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகி மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் எண்ணி 3 நாளில் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.